அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 915வது நாள். அதை நேற்றை போல இன்றைக்கும் சில அழுத்தமான தகவல்கள் அதில் உண்டு. அடுத்து இந்த அமெரிக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்களின் யுத்தம் 52வது நாளை எட்டியிருக்கிறது. நேற்று நான் சொன்னது போல ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா தாக்கியதற்கு ஈரான் பதிலடி தரும் என்று சொன்னேன். அதுபோல் இன்று தாக்கியிருக்கிறார்கள். பல கப்பல்களை ட்ரோன்கள் மூலம், அமெரிக்க கப்பல்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு கணக்கு 410 யுஎஸ் கார்கோ ஷிப் சர்வீஸ் மெம்பர்ஸ், அதாவது அமெரிக்காவினுடைய கப்பல்களில் வேலை செய்த 410 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் காயம்பட்டவர்களா நேற்று காயம்பட்டவர்களா என்பதில் சற்று சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னாலும் நேற்றும் நிறைய பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடங்கிவிட்டது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு காத்திருக்கிறது. ஆனால் அங்கே ஈரான் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய எந்த அமைச்சரிடமும் அல்லது எந்த தளபதியிடமும் கேட்டால், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறீர்களா என்று கேட்டால், இல்லை, நாங்கள் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவின் மீதான தாக்குதலை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க கப்பல்கள் மீதான தாக்குதலை தொடங்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி தருகின்ற தகவல், ஈரானுடைய கார்கோ ஷிப் ஷோஜா 2 என்பது நேற்று ஹர்மூஸ் கடற்பகுதியை கடந்து வந்திருக்கிறது. அதுபோல் 12 கப்பல்கள் ஹர்மூஸ் நீரணையை கடந்து வந்திருக்கிறது. இந்த ஷோஜா 2 என்ற கப்பல் நமது இந்தியாவில் உள்ள கண்ட்லா என்ற போர்ட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. கண்ட்லா என்பது குஜராத்துடைய குச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுதான் மிகப்பெரிய கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது வியாபார பொருட்களை ஏற்றி இறக்குற மிகப்பெரிய துறைமுகம் என்று அறியப்படுகிறது. அந்த கண்ட்லாவுக்கு ஷோஜா ஷிப் வந்து கொண்டு இருக்கிறது. 2 ஷிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. ஆக தாக்கியது மட்டுமல்ல, ஹர்மூஸ் பகுதியை தங்களுடையது என்பதை உறுதி செய்தது மட்டுமல்ல, தங்களுடைய கப்பல் இந்த சிக்கலான சூழ்நிலைகளிலும் ஹர்மூஸை கடந்து வெளியே செல்ல முடியும் என்பதை ஈரான் காட்டியிருக்கிறது. இந்த கப்பல் பந்தர் அப்பாஸில் இருந்து கிளம்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஜேடி வான்ஸ் ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கிறார். அது ட்ரம்புக்கு மிகப்பெரிய மன அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், பல முறையும் ஈரான் நம்மளுடைய பேச்சுவார்த்தையில் நிரம்பவே நெருங்கி வந்தது. ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது ட்ரம்ப் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்கிறார். இஸ்லாமாபாத்தில் தான் நடந்தது, ஜெனீவாலையும் அதுதான் நடந்தது. அதே போல் ஓமனில் பேசும்போதும் அதுதான் நடந்தது. யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு எங்களுடைய உரிமை, ஆனால் அணு ஆயுதத்தை நாங்கள் தயார் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். கையெழுத்து போடும் நிலையில் ட்ரம்ப் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். ஆனால் இங்கே உள்ள சன் டிவியிலிருந்து பல சேனல்களும் செய்திகளை சொல்லும்போது, அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஒற்றுமை ஏற்படாதால் என்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படாதால் என்று சொல்கிறது. தவறான தகவல். அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தபோது நத்தியானுடைய தூண்டுதலின் பேரில் எப்ஸ்டீன் ஃபைலை காட்டி மிரட்டியதின் பேரில் தான் இந்த தாக்குதல் நடத்துனது. எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? ஒப்பந்தம் ஏற்பட இருந்த நிலையில் திடீரென்று அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது என்று சொல்ல வேண்டும். ஆகவே முதல்லையே ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய அந்த ஆக்கிரமிப்பு போரை உலக ஊடகங்கள் எல்லாம் அது அக்ரஷன் என்று சொல்லுகின்ற போது, ஆக்கிரமிப்பு என்று சொல்லுகின்ற போது, அது தேவையற்றது, இடியாட்டிக், முட்டாள்தனமானது என்றெல்லாம் சொல்லுகின்ற போது, நாம் அதை நியாயம் கற்பிப்பது போல, ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாதால் என்று சொல்வது நியாயம் கற்பிப்பது போல செய்திகளை சொல்வது நேயர்களுக்கு நம்மளோட உண்மை முகத்தை காட்டுவதாக அமையும். அடுத்தது ஜேடி வான்ஸ் அதை சொன்னதிலிருந்து நாங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலையில் மாற்றி விட்டானோ அப்படி. நான் நேற்று அல்லது முந்த நாள் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், 17 முறை இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேரம் பேசினாங்க. ஆனால் 17 முறை
நத்தியானுவை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு. இப்பொழுது மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், ரஷ்யா சில முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இது அரபு நாடுகளினுடைய தூண்டுதலின் பேரில். இப்பொழுது ஹர்முஸ் அணை வழியாக ஈரானுடைய கப்பல் 12 போக முடியும் என்பதை காட்டிவிட்டார்கள். ரஷ்யா என்ன செய்கிறது என்று சொன்னால், அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அரபு நாடுகள் ரஷ்யா வழியாக ஈரானோடு பேசுவதற்கு தயாராகி இருக்கின்றன. நம்பர் 1. அடுத்தது, ரஷ்யா இன்னொரு அறிவிப்பை செய்திருக்கிறது. ஈரான்ஸ் எனிமி இஸ் அவர் எனிமி, ஈரானுடைய எதிரிகள் எங்களுடைய எதிரிகள் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. இந்த அறிவிப்பு எந்த பின்னணியில் வந்திருக்கிறது என்று சொன்னால், நேற்று ரஷ்யாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான யூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது ஒரு எக்ஸாடஸ் நடக்குது ரஷ்யாவுக்கு என்கிறது தான் அது முக்கியம். அதாவது குடிபெயர்தல் அல்லது நாட்டு துரத்தல் பெரிய அளவில் இஸ்ரேல் நடக்கிறது. அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்டில் கைது செய்த 40 பேரை அவர்களை தீர விசாரித்திருக்கிறது. அவர்கள் ஈரான் மீது நடந்த யுத்தத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டா என்று, பங்கு இல்லை என்று தெரிய வந்த பிறகு 40 பேரை மட்டும் அந்த 40 பேரை விடுவித்திருக்கிறது. அதனால் இந்த பின்னணியில் தான் அது சொல்கிறது, ஈரான்ஸ் எனிமி இஸ் அவர் எனிமி. ஆகவே நீ ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் நீ கலந்திருந்தால் உன்னை இங்கே கைது செய்வோம். அப்போ இது என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் ரஷ்யாவில் இருந்து வளைகுடா நாடுகள் எல்லா இடமும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அது என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களும் போர்க்குற்றவாளிகள், இஸ்ரேல் இராணுவத்தினராக இருந்தாலும் அமெரிக்க இராணுவத்தினராக இருந்தாலும் போர்க்குற்றவாளிகள் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, ரஷ்யா இன்னொரு வேலையை செய்திருக்கிறது. அரபு நாடுகளோடு பேசுவோம் என்று சொன்னதோடு இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அவனுடைய தூதுக்குழு, நீங்கள் வரலை, நீங்கள் ஈரான் வரலை, ஈரான் யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிதான். அவன் இதை ஒரு போலியானது, நாங்கள் போய் காத்திருந்தோம் அவங்க வரலைன்னு சொல்லவோ, அல்லது நாங்கள் அவங்க அபிஷியலோட பேசணும் ஒத்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லவோ ஒரு கேம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு கேம் விளையாட வாய்ப்பு இருக்குது, ஒரு பித்தலாட்டத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த அளவுக்கு ரஷ்யா விழுந்து ஈரானுக்கு உதவி செய்வது மிகவும் உலக மக்களிடையே ஒரு பெரிய ஆதரவை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்தது, ஈரானுடைய போர் தளவாடங்கள் தயாரிப்புக்கு ரஷ்யா பெரிய அளவில் உதவி செய்யுது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், ஈரானுடைய இதில் ஈரானுக்கு மிகவும் எதிராக இருந்த ஒரு அரபு நாடு உண்டுன்னு சொன்னால், அல்லது இஸ்ரேலுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அரபு நாடு இருந்தது என்று சொன்னால் அது UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகம், அரபு அமீரகம். அது இப்பொழுது இஸ்ரேலும் வேண்டாம், அமெரிக்காவுடைய பாதுகாப்பும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. அதனுடைய சீஃப் அட்வைசர் ஒரு பேராசிரியரும் கூட அப்துல் ஹக் அப்துல்லா என்பவர், ஃபார்மர் எய்ட் டு த கிங் ஆஃப் UAE என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஈரான் தாக்கின தாக்குதலில் நமது ஏவுகணைகள் நமது வான்தடைகள் செய்ததை கூட அமெரிக்காவினுடைய வான்தடைகள் செய்யவில்லை. அமெரிக்காவினுடைய தளங்கள் இங்கே நமக்கு பெரிய தலைவலியாக போனது தான் மிச்சம். ஆகவே இனி அமெரிக்காவின் உதவி நமக்கு தேவையில்லை, நம்மையே நாம் பாதுகாத்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறது. அதை ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப், இப்படி தான் அவங்க வர முடியும் டுவர்ட்ஸ் ஈரான். அதாவது ஈரான் பக்கம் உள்ள நகர்வுடைய முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ UAEக்கு தைரியம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அமெரிக்காவினுடைய முட்டாள்தனமான ஹர்மூஸ் தடையால், ஹர்மூஸ் பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய ஹர்மூஸ் முற்றுகையால் எங்களுடைய கப்பல் 230 ஆயில் டேங்கர்ஸ் வெளியிலே செல்ல முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றன என்று, இந்த பிளாக்கேடு தேவையற்றது என்று சொல்லியிருக்கிறது. இதே UAE இஸ்ரேலுக்கு முழுக்க அடிமையாக இருந்தது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ஹிந்து ரஜப் குரூப்பு நேற்று போலண்டில் கூட 2 பேரை கைது செய்திருக்கிறது.
ஹிந்து ரஜபு குரூப்பு உலகம் முழுவதும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசா யுத்தத்தில் காசா இனப்படுகொலையில் கலந்து கொண்டவர்கள் சென்றால் ஹிந்து ரஜபு குரூப்பு கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுது. இப்படி நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு கணக்கு நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது, அவர்கள் எல்லோரும் உல்லாசமாக தங்களுடைய நேரத்தை கழித்தது யுஏஇ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில்தான். அந்த அளவுக்கு உதவி செய்த யுஏஇ இப்படி தலைகீழாக மாறி இருக்கிறது. அடுத்து என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு போர்க்காலத்திலும் கூட எண்ணெய் வளங்கள் தட்டுப்பட்ட போது, ஹசன் நஸ்ருல்லா ஹயாத்தோடு இருக்கும்போது அவர்களுடைய காலத்தில் பல எண்ணெய் கிடங்குகளை இஸ்ரேலில் தாக்கியது. கேஸ் பெல்ட்டை தாக்கியது. எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் எரியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவு உலக நாடுகள் இருந்தால், ஆனால் இஸ்ரேலுக்கு தெரியும் நம்ம கேஸ் கடத்தி கொண்டு வந்ததெல்லாம் அடிச்சிட்டான் அப்படின்னு. அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எரிபொருளும் பெட்ரோலும் தேவைப்பட்ட நேரத்தில் அதை ரகசியமாக கொண்டு கொடுத்தது இந்த யுஏஇ. அதே போல் அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படும் போதெல்லாம், அங்கே வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஷெல்டரில் வாழ்கிறவர்களுக்கு 2 நேர உணவு போட்டது இஸ்ரேலு. அந்த உணவுப் பொருட்களை கூட ரகசியமாக அனுப்பி கொடுத்தது யுஏஇ. இப்போ வாங்கின அடியில் இந்த அமெரிக்காவை கொண்டு நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை என்று ஒரு ஆய்வு, பெரிய ஆய்வு. அதை நான் சுருக்கத்தை தான் அவங்களுக்கு சொன்னேன். சுருக்கம் என்னன்னா, அமெரிக்கானுடைய தளங்கள் நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக போய்விட்டன. அமெரிக்கானுடைய இப்போதைய முட்டாள்தனமான முடிவு, நமது எண்ணெய் கப்பல்கள் ஹார்மூஸுக்கு வெளியே நிற்கக்கூடியது வந்துட்டன. இதை வேறொரு விதத்தில் நம்ம சொன்னால் ஈரானுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். இன்னொன்று, ரஷ்யா வழியாக ஈரானோடு பேசுவதற்கு சில அரபு நாடுகள் முயற்சி செய்கின்றன. ஏற்கனவே சீனாவுடன் பேசி, சீனாவுடன் தொடர்பு கொண்டு சீனாவினுடைய தலைமையின் கீழ் தங்களுடைய பாதுகாப்பை வைத்து கொள்ளலாம் என்று அரபு நாடுகள் முடிவு செய்த நான் விளக்கமாகவே உங்களுக்கு சொன்னேன். அதில் சீனா ஒரு 4 அம்ச திட்டத்தை அறிவித்தது. எல்லா நாடுகளும் சமமான உரிமை பெற்ற நாடுகளாக இருக்க வேண்டும். சாவரின் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன நாடாக, கையாலாகாத நாடாக இருந்தாலும், வல்லரசாக இருந்தாலும் எல்லோரும் சமமாக மாணவர்கள் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஐக்கிய நாடு சபையினுடைய அங்கங்கள் அனைத்தையும் சிதைத்தது அமெரிக்கா தான். ஆகவே நாம் மீண்டும் ஒரு நல்ல வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லக்கூடிய உலக ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சீனா பேசியதை உங்களுக்கு சொன்னேன். அதில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது அத்தனையுமே நாம் சீனாவுக்கு, ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, ஹர்முஸ் அந்த நீரிணை பற்றி 40 நாடுகள் சந்தித்து பேசியதை நான் உங்களுக்கு சொன்னேன், ஐரோப்பிய நாடுகள். இப்பொழுது சீனா ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லா உலக மக்களுக்கும், உலக நாடுகளுக்கும் சொல்லியிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் லா படி அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிகளின்படி ஹர்முஸ் அந்த பகுதி நாடுகளுக்கு சொந்தம். அதாவது ஹர்முஸ் ஈரானுக்கு முற்றிலும் சொந்தம் என்று சொல்லாமல் ஈரானுக்கும் ஓமனுக்கும் சொந்தம். இதில் டோல் வசூலிக்கும் போது ஈரான் ஓமனோடு பேசிச்சு, உனக்கு ஏதாவது பங்கு வேணும்னா தாரையானா உனக்கும் எனக்கும் சொந்தமானதான் ஹர்முஸ் பகுதின்னு. ஆகவே அவர்களுக்கு தான் சொந்தம் ஐக்கிய நாடுகள் சபையின் விதிமுறைகளின்படியே. ஆகவே மற்ற நாடுகள் அதில் தலையிட்டு அதில் முற்றுகையிடுவது தவறு என்று அமெரிக்காவை தனிப்பட்ட முறையில் அது எச்சரித்திருக்கிறது. அடுத்தது, காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால், காசாவில் 3 பேர் நேற்று கான்யூனிஸில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் அந்த 3 பேரையும் கொலை செய்தவர்களை தேடி பிடித்த போது கொராபரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரானுக்கு உலை போகிற நயவஞ்சக முஸ்லீம்கள், அவர்கள் ஐஎஸ்ஐயில் இருந்து எல்லாத்துலேயும் உள்ளவங்க, அவங்கள கைது செய்திருக்கு. அதோடு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொடுத்த அந்த வாக்குமூலம் மிகப்பெரிய அதிர்வையும் மனச்சோர்வையும் நமக்கு உருவாக்குகிறது. உலக மக்களுக்கும் அப்படித்தான். அதை மையப்படுத்தி நேற்று வாஷிங்டனில் ஒரு பெரிய எதிர்ப்பு அலை போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த செய்தி, அந்த 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், பல பாலஸ்தீன மக்களை காசாவில் உயிரோடு புதைத்திருக்கிறார்கள்.
குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் உயிரோடு புதைத்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இஸ்ரேலினுடைய போர்க்குற்றத்தை அதிகமாக்குகிறது. உடனே நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று பிரான்சிஸ் அல்பனீஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ராப்பர்ட்டியர், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் ராப்பர்ட்டியர் டு த ஆக்குபைடு டெரிட்டரிஸ் ஆஃப் பாலஸ்தீனுக்கு என்ற அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார். இது உலகில் நாளையிலிருந்து மிகப்பெரியதொரு, இன்றையிலிருந்தே, ஏன் நேற்றே அந்த வாக்குமூலத்தை கொடுத்து விட்டார்கள், மிகப்பெரியதொரு சலனத்தை உலகமெங்கும் உருவாக்க இருக்கிறது. ஆக நமக்கு காட்டப்படுகிற 72,500 ஷஹீதுகள் மிகவும் குறைவு. ஏராளமானோரை உயிரோடே புதைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். அதுக்கு ISIS போன்ற அமைப்புகள், இவங்கெல்லாம் கலாபத்தல நாட்டை வந்துட்டோம்னு சொல்லுவாங்க, போன்ற அமைப்புகள் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது என்பதை நேற்றைய காசாவில் நடந்த கைதுகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அடுத்தது ஹூத்திஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கல்ஃப் ஆஃப் பாபல் மண்டபை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. USS ஜெரால்ட் அங்கே வந்திருக்கு. அதை நாங்கள் அதனுடைய நகர்வுகளை கவனித்து கொண்டு இருக்கிறோம் என்று ஹூத்திஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது. லெபனானை பொறுத்த வரைக்கும் தெற்கு லெபனானில் சிக்கிக்கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு விடுதலை இல்லை. இப்பொழுது இஸ்ரேலு நான் லெபனான் அதிபரோடு போய் லெபனான் பிரதமரோடும் பிரசிடெண்ட்டோடும் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வாஷிங்டன். அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. என்னன்னு தெரியல. இஸ்ரேலுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே உள்ள உறவுகள் நாளுக்கு நாள் நலிந்து வருகின்றன என்பதுதான் உண்மை. நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய டேங்க்ஸு ஒரு 6 ஹிஸ்புல்லாவினுடைய டேங்க்ஸ் பல மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறது. அதோடு அவர்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலுக்கு இனி அந்த பகுதிகள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது லித்தானி ரிவரை நாங்கள் கடந்த பகுதி இல்லைன்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அதில் ஒரு பெரிய மைல்கல்லாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. லித்தானி ரிவருக்கு வழக்கமான பிரிட்ஜ் இல்லாமல் ஹிஸ்புல்லா, லெபனான் கவர்மெண்ட் இவங்க 2 பேருக்குமே சொந்தமான ஒரு பிரிட்ஜை அந்த ரிவரை கடந்து இஸ்ரேலுக்குள்ளால் போவதற்கு ஒரு பாலத்தை கட்டிவிட்டார்கள். அந்த பாலத்தில் எல்லா வெஹிக்கிளும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பகுதி ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் இருக்கிறது. அடுத்தது ஹிந்து ரஜப் குரூப்பு, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் போலண்டில் 2 பேரை கைது செய்திருக்கிறது. போலண்டில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிறது. அவர்கள் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதை ஒத்துக்கொண்டார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்கில் தான் பெரிய அநியாயம் நடக்கு. அந்த அனக்சேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குன்னு இஸ்ரேல் நேற்று அறிக்கை விட்டுருக்கு. நேற்று 21 தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால், மஸ்ஜிதுக்குள்ளால் இஸ்ரேலுடைய படைகள் அடிக்கடி போய் சில கலவரங்களை செய்கின்றன. அங்கே உள்ள முஸ்லீம்கள் பெரிய அளவில் அதை தடுத்து வருகிறார்கள். ஆனால் மேற்கரையில் உள்ள முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவித்த நிலையிலும் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் பல்வேறு வழியாகவும் உள்ளே சென்று மஸ்ஜிதை காப்பாற்றி வருகிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை சொல்லுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.